சபையில திருமணமானவர்கள் எப்படி இருக்கணும், திருமணமானவர்கள் குடும்பத்துல எப்படி நடக்கணும், திருமணமான பெண்கள் எப்படி நடக்கணும், புரியுதா? வாலிப பையன்மார் எப்படி இருக்கணும், வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி இருக்கணும், சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் கூட கிடையாது, சபைதான். ஒரே வார்த்தையில சகலத்தையும் செய்த ஆவியானவர் இந்த இடத்துல முடிச்சிருவார். சபைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு. அதனாலதான் சபை கூடி வரதுல பிசாசு விரும்பவே மாட்டான். அதை கலைக்கணும்னு பார்ப்பான். சபைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுடைய இருதயத்தை கலைக்கிறதுக்கு காரணம் இந்த ஒண்ணுதான். எங்க ஆண்டவருடைய ஜனங்கள் கத்துப்பாங்களோ, நல்லதை கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை உருப்பிட்டுருமோ, எங்க ஆண்டவரை துதிச்சிருவாங்களோ, எங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பீதியில தேவ ஜனங்களை சபைக்கு வரவிடாம தடுத்து நிறுத்துவான். அந்த ஒண்ணுத்துல சரியாயிட்டா போதும், சபை திருத்திரும். சபை கத்து கொடுக்கும். திங்கக்கிழமை குடும்ப ஜெபம், செவ்வாய்க்கிழமை கூட்டு ஜெபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை காத்திருப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா, ஆலயம்